கன்னியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா படபடம்பாங்க. நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பாங்க. நிறைய உலக ஞான அறிவு எல்லாத்தையும் கற்று தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. மிகப்பெரிய அழுத்தம், மன அழுத்தம். நான் எல்லாத்தையும் கேட்குறேனே, நான் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறேனே, என்னையாவது கேட்டாங்களா? என்னையே கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், மிதுனத்தில் பிறந்திருந்தாலும் கன்னியில் பிறந்திருந்தால் இவர்கள் கௌரவ அனாதைகள். மற்றவங்களுக்கெல்லாம் ரோல் மாடலாக வந்து அழகாக பிளான் பண்ணி கொடுப்பீங்க. எதை பண்ணுடா, அதை செய்யடா, இப்படி எல்லாம் சொல்லி கொடுப்பீங்க. அந்த ரூட்டியே உங்களுக்கு போட தெரியல. என்ன காரணம்? பாக்யாதிபதி தான் குருபிலை. அந்த கிரகம் உங்களுக்குள்ள நீச்சமாயிடுச்சு. பாதகஸ்தானத்தில் போய் இங்க பாக்யாதிபதி உச்சமாகிறாரு. பாதகாதிபதியான குரு பகவானோ லாபத்திலிருந்து உச்சம் பெறாரு. எப்படியே வாழ முடியும்? ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலதான் அந்த எண்ணமே வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இத்தனை நாள் வாழ்ந்துட்டோம், ஏதாவது மாத்திக்கலாமான்னு சொல்லும் போது உங்க உடம்புலயும் உங்க மனசுலயும் தெம்பு இருக்காதுங்க, சக்தி இருக்காதுங்க. இந்த 5, 7, 11 உங்க லக்ன ராசிக்கு குரு பகவான் இருந்தால், சப்போஸ் 12ஆம் இடத்துல சிம்மத்துல வந்து உட்கார்ந்துட்டார், வாழ்க்கையில பொருளாதாரத்துக்காக ஓடணுங்க. மனைவியின் மூலம் வருமானம் உண்டு. நீங்க வீட்டுல வந்து வேலை செய்யணும். கணவன் மாதிரி பாத்தீங்கன்னா மனைவி இருப்பாங்க. பொருளாதாரத்துக்காக வேலைக்கு போவாங்க. இந்த மாதிரி ஜாதகமும் உண்டு. ஆண் பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் வாழக்கூடிய அமைப்பு. வெளியிருந்து பழகிறவங்ககிட்ட நீங்க கவனமா இருக்கணும். ஏதாவது அவங்க மூலியமாவும் காயங்கள் ஏற்படும். ஆல்ரெடி வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை, வெளியிருந்து ஏன் பிரச்சனைக்குள்ள போறீங்க? அதனால செயல்பாடுகள், திட்டங்கள், என்ன செய்யணும், ஏது செய்யணும்னு கரெக்டா ஒரு பிளான் பண்ணுங்க. பிளான் பண்ணி ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் உங்க சக்சஸ். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள். கன்னி வீடு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதே வந்து காலபுருஷருக்கு எதிரி ஸ்தானம் தான். கன்னி வீடுங்க ருண ரோக சத்ருஸ்தானம். புதன் பகவானுடைய ஆட்சி உச்ச மூல திரிகோண வீடு. ஆனால் சுக்கிர பகவானுக்கு நீச்ச வீடு. சூரிய பகவானும் இந்த வீட்டுக்கு விரையாதிபதி ஆகிறார். குரு பகவானும் பாதகாதிபதி ஆகிறார். இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கன்னியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா படபடம் இருப்பாங்க. நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பாங்க. நிறைய உலக ஞான அறிவு எல்லாத்தையும் கற்று தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. சொல்லி கொடுக்குற விதம் இருக்குது பாருங்க, பர்ஃபெக்டாக இருக்குங்க. எப்படிங்க, நெத்தியில் சொல்லுவாங்களேங்க, அடித்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு திறமை இருக்கும். ஆனால் இவங்களால வந்து அந்த வளர்ச்சியை நோக்கி போக முடியாது. ஏதோ தடுக்கும் அவங்கள. நிறைய திறமை இருக்கே, என்னால் ஏன் உயரத்துக்கு போக முடியல? ரொம்ப எமோஷனல் ஆவாங்க. இவங்க யாரோ தட்டி கொடுத்துட்டே இருக்கணும், கீ கொடுத்துட்டே இருக்கணும். இவங்க உடஞ்சி உட்காரும்போது ஆறுதல் சொல்கிறதுக்கும் அரவணைக்கிறதுக்கும் ஒருத்தர் வேணுங்க. சரியாக லபராக இருந்துட்டாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கை பயணம் ரொம்ப சிறப்பாக அமையும். அதேமாதிரி கன்னியை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா, சுக்கிர பகவான் அதிபதியே வந்து குடும்பாதிபதி அவர் தான், பாக்யாதிபதி அவர் தான். நீச்சம் அடைஞ்சிடுறாரு கன்னி வீட்டுக்குள்ளார. 7ஆம் அதிபதியான பாதகாதிபதி குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா லாபத்தில் வந்து உச்சம் அடைகிறாரு. சந்திர பகவான் தானே, அவர் வீட்டில் வந்து உச்சமாகிறாரு. 5ல் போய் நீச்சம் அடைஞ்சிடுறாரு. இவங்களோட எமோஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்குங்க. மனசுக்குள்ளேயே எல்லாம் அடக்கி வச்சுக்குவாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. எனக்கும் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது, சாப்பிட்டியா, தூங்கியா, தலைவலிக்குதா, உடம்பு சரியில்லையா, உனக்கு ஏதாவது பிரச்சனையா, இல்லை ஏதாவது வேணுமா, உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன கற்றுக்கணும், உனக்கு வேறு என்ன வேணும், இந்த எல்லா கேள்வியையும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்துக்கிட்ட, நட்புக்கிட்ட எல்லாம் கேட்பாங்க. இந்த கேட்குற கேள்வி இவங்க யாரும் திருப்பி கேட்க மாட்டாங்க. அதுதான் இங்கே வந்து மிகப்பெரிய அழுத்தம், மன அழுத்தம். நான் எல்லாத்தையும் கேட்குறேனே, நான் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறேனே, என்னையாவது கேட்டாங்களா? என்னையே கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், மிதுனத்தில் பிறந்திருந்தாலும் கன்னியில் பிறந்திருந்தால் இவர்கள் கௌரவ அனாதைகள். மாற்றுக்கருத்தே கிடையாதுங்க.
புதன் அம்சத்தில் பிறந்துட்டீங்களா, எல்லாத்தையும் வாழ வைக்க நீங்கள் பிறந்திருக்கீங்க. எல்லாத்தையும் அரவணைச்சு போக வாழ்ந்திருக்கீங்க. அவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைப்பது மன அழுத்தமும் அழுகையும் அவமானமும் பிரச்சனையும் தான். உள்ள தம் பண்ணி வச்சுக்காதீங்க. உங்களுக்கு நீங்களே பேசுங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் தான் புதன் கிரகம் பலமாக ஆட்சி உச்ச மூல திரிகோணத்தில் வந்து உட்கார்ந்துருக்க. உங்களுடைய புத்திசாலித்தனம் மற்றவங்களுக்கு பயன்படுத்த தவிர உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க. உங்களுடைய பலம் உங்களுக்கே தெரியல. உங்களுடைய தேவையை உங்களுக்கு ஃபஸ்ட்டு பூர்த்தி பண்ணுங்க. எல்லாத்துக்கும் கொடுக்க நீங்கள் என்ன கர்ணனா, வாரி வழங்குறதுக்கு வள்ளல் பரம்பரையா? முதல்ல நான் எப்படி இருக்கணும், எனக்கு என்ன வேணும், மிதுவன் பார்த்தீங்களா? அதே அம்சம்தானே புதன் வீடு. இவங்க இப்படி இருக்காங்க, தனக்குன்னு எடுத்து வச்சுக்க தெரியாதுங்க, தனக்குன்னு வாழ தெரியாதுங்க. கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. எதிர்பார்ப்பையோ எதிர்கால திட்டத்தையோ இல்லாமல் 70% இருப்பீங்க. நிறைய ஜாதகம் பார்த்துட்டேன். நான் ஏன் பிறந்தேன் என்ன கேட்கும் மிதுனம், என்னை ஏன் பெற்றுட்டீங்க, எனக்கு ஏன் கடமையை செய்யலை, எனக்கு ஏன் பண்ணி கொடுக்கலன்னு வந்து மிதுனராசிக்காரங்க கேட்பாங்க. எனக்கு என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்பாங்க. ஆனால் கண்ணுவை பிறந்தவங்க நான் ஏன் பிறந்தேன், நான் எதுக்காக இப்படி இருக்கேன், நான் எதுக்காக வாழணும், யாருக்காக வாழணும்னு கேள்வியை உங்களுக்குள்ள கட்டாயம் கேட்டுட்ருப்பீங்க. ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ ஆசைப்படுறீங்க, ஆனால் திட்டம் இல்லை. மற்றவங்களுக்கெல்லாம் ரோல் மாடலாக வந்து அழகாக பிளான் பண்ணி கொடுப்பீங்க. எதை பண்ணுடா, அதை செய்யடா, இப்படி இருடான்னு சொல்லி கொடுப்பீங்க. அந்த ரூட்டையே உங்களுக்கு போட தெரியல. என்ன காரணம்? பாக்யாதிபதி தான் குருபினை. அந்த கிரகம் உங்களுக்குள்ள நீச்சமாயிடுச்சு. பாதகஸ்தானத்தில் போய் இங்கே பாக்யாதிபதி உச்சமாகிறாரு. பாதகாதிபதியான குரு பகவானோ லாபத்திலிருந்து உச்சம் பெறாரு. எப்படியே வாழ முடியும்? குடுப்புலையே சரியா இல்லை. கொடுத்து வச்சார எதோ கிடைக்கும் நமக்கு. அப்போ கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக எப்போ நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தாங்க நெகட்டிவ் விட்டு வெளியே வருவீங்க. பாசிட்டிவ் உங்களுக்கு கிடைக்கும். என்ன ஆத்ம கிரகம் உங்களுக்கு என்ன, அது சூரிய பகவான் கிரகம் பாருங்க விரயமாயிடுச்சு. அந்த விரைய நட்சத்திரம் பாருங்க உள்ள பயணம் பண்ணிட்டு இருக்காரு. உத்திரம் 2, 3, 4 பாதமாக. அது உத்திரத்தில் ஒரு பெண் பிள்ளை பிறக்க அப்படின்னா என்னுடைய கோல்டன் பாயிண்ட் சொல்கிறேங்க. என்னுடைய கோல்டன் பாயிண்ட் உத்திரத்தில் ஒரு பெண் பிள்ளை பிறந்தா ஃபஸ்ட்டு திருமணத்திற்கு முன்னாடி நல்ல வேலை வாங்கி கொடுத்துருங்க. வருமானம் தர மாதிரி நல்ல உத்தியோகம். அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணி வைங்க. ஏன்னா அவங்க தேவைக்காக அவங்க யார்கிட்டையும் போய் கையேந்த மாட்டாங்க. புருஷனாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, மாமியார் மாமனார் யாராக இருந்தாலும் சரி, ஒரு பால் பாக்கெட் வாங்கணும், இல்லை எனக்கு ஒரு ஜாக்கெட் பிட் வாங்கணும், வளவும் போட்டு வாங்கணும் கேட்க மாட்டாங்க. தன்மானத்துக்கு ரொம்ப இடம் கொடுக்குற கிரகம் யாருன்னா உத்திரம் தான். அதுலேயோ பெண் பிள்ளைகள் ஏன்னா விரைய ஸ்டாரில் வந்து பிறந்திருக்காங்க. சூரிய பகவான் கன்னி வீட்டுக்கு 2ஆம் குடும்பஸ்தானத்திலேயே அந்த விரையாதிபதி நட்சத்திராதிபதி கிரகம் நீச்சமாகறாருங்க. 8ல் போய் உச்சம் அடைகிறாருங்க. நிறைய மன அழுத்தம் இருக்கும். சூரிய பகவான் ஸ்டாரில் பிறந்தோம். அஷ்டம அஸ்திரம் பாருங்க, சித்திரை உள்ள உங்கிட்டுருக்கு. அஸ்தத்தை பிறந்தவங்க பேலன்ஸ் ஆகிக்குவாங்க. நெலுவு சுழிவு தெரியும். ஒன்று திட்டினாலும் திட்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க, உள்ள கேர் பண்ணிக்க மாட்டாங்க. தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும் எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு மட்டுமே உண்டு. எந்த இதுக்கு எப்படி பேசணும், தப்பு செஞ்சாலோ பொய் சொன்னாலோ பேசிடுவாங்க, மாட்டிக்குவாங்க, அதை கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அஸ்தம் தனியாக உட்காந்து வருத்தப்படும். அவங்களுக்குள்ள பிரச்சனை அழுகையெல்லாம் இருக்குது, தனியாக வருத்தப்படுவாங்க, வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஒரு சிரிப்பு சிரிச்சு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் தனியாக அவருக்குள்ளார அழுத்தம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் உத்திரம் பார்த்திங்கன்னா அப்படியே பாவங்க. உத்திரம் சித்திரை மட்டும்தான் பாவம். எதிர்பார்ப்பு கிடைக்காதுங்க, எதிர்பார்ப்பதே கிடைக்காது. அப்போ இந்த கன்னியில் பிறந்தவங்க மற்றவங்களுக்காக வாழ 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 உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ மாட்டீங்க. அப்போ என்ன செய்யலைங்க? குரு தான் மூளை.
இல்லையா? எல்லாத்தையும் வச்சுக்காதீங்க ஸ்டோரேஜ் பண்ணி. சுகாதிபதி அவர்தான், பாதகாதிபதி அவர்தான். நீங்க எப்படி கிரகத்த கையாளுறீங்க அதுதான் இங்க முக்கியம். நான் சுகமா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 4ஆம் இடம் தனுசு வீடு இயங்கும். மற்றவங்களுக்காக செய்கிறேன்ப்பா பண்றப்பா அப்படின்னா பாதக வீடு 12ஆம் நம்பரே வீடு இயங்கும். உங்களுக்குன்னு வாழும்போது தான் குரு உச்ச வீடு இயங்கும். மற்றதாக வாழும் பொழுது 5ஆம் இடமா நீச்ச வீடு இயங்கும். சரி, சந்திர பகவான் லாபமா இருக்காரே, அவர் தானே மனதுக்கு அதிபதியான கிரகம். அங்கே தானே குரு உச்சம் வர்றாரு. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தான் அந்த எண்ணமே வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இத்தனை நாள் வாழ்ந்துட்டோம், ஏதாவது மாற்றிக்கலாமான்னு சொல்லும்போது உங்கள் உடம்புலையும் உங்கள் மனசுலையும் தெம்பு இருக்காதுங்க, சக்தி இருக்காதுங்க. வாழ்ந்த வாழ்க்கை என்ன பண்ணிடலாம், இப்படியே வாழ்ந்துட்டு கொஞ்ச காலத்தில் போய் சேர்ந்துடலாம் போ அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிக்குவீங்க. கன்னி காலபுருஷனுக்கே கடன் ராசி இல்லையா? சரி, இப்போ எந்த வீட்டுக்குள்ளேயும் வச்சுக்கோங்க, சந்திரன் வந்து உட்காந்துட்டாரு, லக்னம் ஆயிடுச்சு, புதன் உள்ளே உட்காந்துட்ருக்காருன்னா என்ன ஆகும் கேட்டிங்க அப்படின்னா தெளிவாக சிந்திப்பீங்க. அயல்நாடு வெளிநாடு போயிடுங்க, உள்ளூரில் இருக்காதீங்க. உள்ளூரில் இருக்காதீங்க. எப்போ நீங்கள் வெளிநாடு வெளியூர்லாம் போகிறீங்களோ அந்த அன்றைக்கி நீங்கள் பொழைச்சிக்கலாம். 3ஆவது நபர் அவங்களுக்கு உதவி பண்ணிங்கன்னா பாராட்டு கிடைக்கும். தெரிஞ்சவங்களுக்கு, நட்புக்கு, குடும்பத்துக்கு செஞ்சிங்கன்னா கிடைக்காதுங்க எதுவுமே. சரிங்களா? குரு தான் மூளை, சந்திரன் தான் மனசு, புதன் தான் புத்தி. உங்களுக்கே எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிஞ்சும் கண்ணெறி கட்டி உட்காந்துக்குவீங்க. கண் இருந்தும் நான் சொல்ல விரும்பலைங்க, ஏன்னா பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்குள்ள இந்த மன அழுத்தம் மன வலி இருக்குன்னு அதை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணணும். சரிங்களா? அதனால் என்ன பண்ணணுங்க, உங்களுக்காக நீங்கள் வாழ ஆரம்பித்தா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயம் மாற்றம் கிடைக்கும். செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார், மேஷத்துலன்னு வச்சுக்கோங்க. புதன் பகவான் உங்கள் வீட்டில் ஆட்சி உச்சத்தில் இருக்கார். அதே போல் குரு பகவானுடைய பலம் லாபத்தில் இருக்கார், உச்சமாக இருக்கார், இல்லை 5ஆம் இடத்துல இருக்கார், இல்லை அப்படின்னா 7ஆம் இடத்துல இருக்கார். இந்த 5, 7, 11 உங்கள் லக்ன ராசிக்கு குரு பகவான் இருந்தால், சப்போஸ் 12ஆம் இடத்துல சிம்மத்தில் வந்து உட்காந்துட்டார், வாழ்க்கையில் பொருளாதாரத்துக்காக ஓடணுங்க. மனைவியின் மூலம் வருமானம் உண்டு. ஆணாக இருக்கீங்கன்னா, ஏன்னா 7ஆம் இடம் அவங்க சுக்குரு உச்சமாகறாருல்ல, உங்கள் குடும்பாதிபதியான கிரகம், பாக்யாதிபதி கிரகம் அவங்க உச்சமாகறாரு. மனைவியின் மூலம் வருமானம் உண்டு. நீங்கள் வீட்டில் வந்து வேலை செய்யணும். கணவன் மாதிரி பார்த்தீங்கன்னா மனைவி இருப்பாங்க, பொருளாதாரத்துக்காக வேலைக்கு போவாங்க. இந்த மாதிரி ஜாதகமும் உண்டு. ஆண் பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் வாழக்கூடிய அமைப்பு. எந்த காரணம் சார், வருமானம் வேணுமே, பையனை படிக்க வைக்கணும், பொண்ணை படிக்க வைக்கணும், தேவைகளை பூர்த்தி செய்யணும், மளிகை கடைக்கு கொடுக்கணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், லோன் கட்டணும், கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கோம், ஆல்ரெடி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம கடமையை செய்யணும், சொத்துக்கள்லாம் இருக்கும், தேவை ரொட்டேஷன் பண்ணுவீங்க உங்கள் லைஃப்பை. மனைவிக்கு வருமானம் உண்டு. குரு இங்கெல்லாம் இருக்காருன்னா அதன் மூலமாக ஒரு அழுத்தம் வரும் பாருங்க. பொருளாதாரம் வந்து ஆணுக்கு குறைவு, அந்த வீட்டுக்கு பெண்ணுக்கு நிறை அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த அழுத்தம் அந்த வேதனை அது யாராலும் தாங்கிக்க முடியாதுங்க. ஜாதகங்கள்லாம் பார்த்துருக்கோம், நடைமுறை வாழ்க்கையில் இருக்குது. ஸோ அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே கண்டிப்பாக இருப்பீங்க, ஏதாவது ஒரு வலி வேதனை இருக்கும், சுகம் சோகம் துக்கம் எல்லாம் இருக்கும், தாண்டி தான் வந்தாகணும், வேறு வழி இல்லையே. மாற்றம் ஒன்றே மாறாதது, உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க, உங்களுக்காக வாழக்கூடிய வாழ்க்கைக்குள்ளே இறங்கி வாங்க. ஆனால் எதிர்பாலனத்திடம் கவனமாக பழகணும், எதிர்பாலனத்திடம் கவனமாக பழகணும். வெளியிருந்து பழகிறவங்ககிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏதாவது அவங்க மூலியமாகவும் காயங்கள் ஏற்படும். ஆல்ரெடி வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை, வெளியே இருந்து ஏன் பிரச்சனைக்குள்ளே போகிறீங்க? அதனால் செயல்பாடுகள் திட்டங்கள் என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு கரெக்டாக ஒரு பிளான் பண்ணுங்க. பிளான் பண்ணி ஒரு விஷயத்த செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு சக்ஸஸ். சரிங்களா? அப்போது இந்த மன அழுத்தங்கள்
பொருளாதாரத்துக்கான விஷயத்து நோக்கியுமே இருக்கும். கடன் கட்டாயம் இருக்கும். கடன் எப்படி அடைக்கிறது இல்லை வரும் காலத்தில் வீடியோ பார்ப்போம். சரிங்களா? சரி, அப்போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இந்த கிரக அமைப்புகள் இருக்கும்போது உங்கள் சர்க்கிள் விட்டு கொஞ்சம் வெளியே வரணும். அப்போ தான் மன அழுத்தத்தை விட்டு வெளியே வர முடியும். சரிங்களா? ஸோ இருக்கான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள்.